அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது சுக்கிரனுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை வாழ்க்கையில் வீழ்த்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது? சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை வீழ்த்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் சுக்கிரன் தான். பெரும்பாலான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே காதலில் தோல்வி, காதலில் ஏமாற்றம், கல்யாணத்தில் உள்ள போய் மாட்டிக்கிட்டு என்ன சொல்றான்னா முழிக்கிறது, கல்யாணத்தில் உள்ள போய் மாட்டிக்கிடுறது, அவசரம். சந்திரன் என்று சொன்னாலே ஒரு அவசரம். ஒரே கட்டத்தை என்ன ஒரு 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 12 கட்டத்தை என்ன சொன்னா 30 நாளையில சுத்தி வரக்கூடிய ஒரே ஆள் அவர் தான். அப்ப அவர் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் என்ன செய்வாருன்னா கொஞ்சம் எப்பயுமே அவசர கொடுக்கை தான். எந்த ஒரு மனிதனும் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமண ஆசை என்பதை ரொம்ப வைக்காதீங்க. திருமண ஆசையில தான் உங்களுக்கு மண்ணள்ளி போடுவதற்கு யார் ரெடியா இருக்காருன்னா சுக்கிரன் தான் ரெடியா இருப்பார். என்ன காரணம்? இவ்வளவு தூரத்திற்கு என்ன சொன்னோம்னா சுக்கிரன் எங்களை கெடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறாரா? கண்டிப்பா இருக்கிறாரு. அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இப்ப நீங்கள் விவேகமானவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் கெடுக்கக்கூடிய சக்தி என்பது இறைவன் ஒன்று கொடுத்துட்டான். சில பேருக்கு கல்யாணத்துல கல்யாண வாழ்க்கையில என்ன சொல்லலாம்னா புருஷன் பொண்டாட்டியுடைய இல்வாழ்க்கை தன்மையில சிறப்பு இருக்காது. சில பேருக்கு கல்யாணமே சிறப்பு இருக்காது. கல்யாணமே சிறப்பு இருக்காது. ஏன்? இந்த 3 நட்சத்திரத்திற்கும் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்த நட்சத்திரத்தோட பிறந்தவர் ஒருத்தர், வயசான மனுஷன் அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அந்த சூரியன் அஸ்த நட்சத்திரத்துல போய் பிறந்ததுனால எப்பயுமே எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனோநிலையிலே இருப்பாங்க. நீ எதிர்த்து போராடுவது உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல என்னத்துல வேணாலும் போராடு. ஆனால் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்த அந்த நபர் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும், ஒருத்தனுக்கு 40 வயசு, 42 வயசு, ஒருத்தனுக்கு 39 வயசு, இன்னைக்கு வரைக்கும் அவனால கல்யாணம் முடிக்க முடியல. ஆனா தடை விட்டு நான் அப்படியாக்க இப்படியாக்க எல்லாம் பேசுவான், அவனால முடியல. இதற்கு ஒரு தீர்வு எல்லாம் சொல்லிடுவேன். நான் கடைசியில தீர்வு சொல்லுவேன். அப்ப இந்த நபர்கள் முதலில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இணையை என்ன சொல்லலாம்னா அவசரப்பட்டு தேர்ந்தெடுக்க கூடாது. சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இணையை அவசரப்பட்டு தேர்ந்தெடுக்க கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். என்ன சொல்லனா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு உங்களுக்கு துணை, உங்களுக்கு ஆறுதல், உங்களுக்கு என்ன சொல்லனா ஒத்தடம் கொடுக்கக்கூடிய, இல்லற இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மேல் என்ன சொல்லனா நீங்கள் அதிக ஆசைப்படக்கூடாதுன்ட்டான். கர்மா அவன் அங்கிருந்தா தூக்கி கொண்டாந்து நிறுத்துவான். தூக்கி கொண்டாந்து நிறுத்தின பிறகு என்ன சொன்னானே எல்லாம் என்ன சொன்னா உங்களுடைய ஆசை, பாசம், நீங்கள் வச்ச காதல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெய்த்தாவே இருப்பீங்க. ஆனால் வருகின்ற நபர் என்ன சொல்றான்னா வருகின்ற நபர் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் தொடர்பு கொண்டுரும். 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுரும். இந்த 4ஆம் இடத்துடைய தொடர்பு 8ஆம் இடத்துலையும் தொடர்பு கொள்ளும், 12ஆம் இடத்துலையும் தொடரும். இந்த 4, 8 என்பது என்ன சொன்ன இந்த 8ஆம் இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் எங்கேயாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டு என்ன செஞ்சிடும்னா பிரச்சனையை உருவாக்கிறோம். பிரச்சனையை உருவாக்கி என்ன சொல்றேன்னா வாழ்க்கையில் போராட்டங்கள் தன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன சொல்றேன்னா அட்வைஸ் பண்றதெல்லாம் வரும்.
எதில் அவசரப்படக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது. அந்த இதில் நீங்கள் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா என்ன என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை பால்படுத்திட்டு போயிடும். பால்படுத்திட்டு போயிடும். அவ பால்படுத்துவதற்கு தான் அந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் என்பது வாழ்க்கையின் வந்து ஒரு இணைப்பு பாலம். ஒரு மனிதனுக்கு தேவையான வந்து என்ன சொல்லலாம்னா ஆறுதல், எல்லா அம்சங்களையும் கொடுக்கக்கூடியது. இல்வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வந்து என்ன சொல்லணும் சொர்க்கம். அதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் மாற்றவும் முடியாது. ஆனால் மனிதனுக்கு என்று பிறப்பு என்று பிறந்து விட்டால் ஒவ்வொரு 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன பாதகங்கள் என்ன மைனஸ்கள் என்று சொல்லக்கூடிய தன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை வந்து என்ன சொன்னா இலகுவாக வந்து நீங்க வந்து என்ன சொன்னா டேக்கிள் பண்ண கத்துக்கணும். அந்த இலகுவாக டேக்கிள் பண்ண கத்துக்கிடணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னா நம்ம இலகு என்பதை வந்து என்ன சொன்னா வேகமாக நம்ம செயல்படுத்தும் போதுதான் அங்க பிரச்சனை வரும். அப்ப எந்த ஒரு எனக்கு தெரிந்து ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு 10 பேரை 20 பேரை செலெக்ஷன் பண்ணி கூட்டுவாங்க. அவர்கள் வாழ்க்கையில் வந்து நடந்த சோகங்களை துன்பங்களையும் கேளுங்க. பேசுவது ஃபுல்லாவே சுக்கிரனை பத்தி தான். சுக்கிரன் சுக்கிரன் சுக்கிரன். சரி, ரைட்டு ஐயா, எனக்கு புருஷன் பிள்ளையெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கியா, பிரச்சனை இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொன்னா வண்டியும் வீடும் கெட்டும்போது போட்டு விட்டு மாட்டி விட்டுருவோம். வண்டி வாகனம் நிலம், அதாவது வந்து வீடு மனை வண்டி வாகனம் இதுல போய் வந்து மாட்டி விட்டுரும். ஏன்னா இது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், இது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். அப்ப ஃபேமிலி லைஃப்பை வந்து என்ன சொல்றான்னா வந்து நன்றாக கொடுத்து விட்டு வீட்டில் வந்து என்ன வீட்டை கட்டி வந்து என்ன சொல்றான்னா கடன்காரனாக ஆக்கி இஎம்ஐ வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா வந்து வச்சு தீட்டிடுவோம். இஎம்ஐ வரைக்கும் வச்சு தீட்டிட்டு என்ன சொல்றான்னா ஒண்ணு உயிர்காரகத்துல கை வைப்பான் அல்லது பொருள்காரகத்துல கை வைப்பான். இந்த 2 வந்து உறுதி என்று சொல்லக்கூடியதுனால நீங்கள் யாரை வந்து துணை பிடித்தால் இந்த சோகத்தை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி தீர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு, எந்த ஒரு கிரகம் எந்த இடத்தில் வந்து நேசமாகிறதோ அது எந்த வீடோ அந்த வீட்டுக்குண்டான அதிபரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இதை போட்டு அமைக்கிடலாம். அப்ப ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிடம் பார்ப்பவங்க, ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுபவம் முதிர்ந்தவர்களை கையில வச்சுக்கிடும். கையில வச்சுட்டு வந்து கொஞ்சம் அவங்க அறிவுரைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. என்ன காரணம்னா உங்களுடைய ஒரு கிரகம் உங்களை வந்து என்ன சொன்னா வீழ்த்துவதற்கு ரெடியாக இருக்கிறது. அதை வீழ்த்தக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னா புதன். அப்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க, இப்படி இப்படி போங்க சரியா போயிடும். அது வந்து ஒரு மைனஸை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சுக்கிரனை வந்து டம்ப் பண்ணி உட்கார வைக்கிறது புதன் உட்கார வச்சிருவார். உட்கார வச்சிரு. ஏன்னா அவர் வீட்டுல போய் நேசமான வந்து ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்க படக்குன்னு கேட்ச் பண்ணிடும். அதனால எப்பயுமே ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பெருமாள் வழிபாடை நல்லா பண்ணுங்க. பெருமாள் வழிபாடை நன்றாக பண்ண 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 கருந்துளசியும் பேத்துளசியும் வீட்டுல வைங்க. வச்சு வந்து என்ன சொல்றான்னா டெய்லி அதை கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. அந்த துளசியை நல்லா தொட்டு கும்பிடுங்க. துளசியை அற்புதமா தொட்டு கும்பிடுங்க. துளசியை அற்புதமா தொட்டு கும்பிட்டு துளசிக்கு ஒரு விளக்கு போடுங்க. துளசி இலையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு இலை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாப்பிடுங்க. அந்த தோஷம் போக்கும், அந்த தோஷத்தை போக்கிரும். அப்ப நீங்கள் இவர்களிடம் இருந்து என்ன சொல்லனா பாதிப்பு தன்மைகள் இல்லாமல் வந்து விலகணும் அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி என்ன சொல்லலாம்னா வந்து கப்பம் கட்டி தாங்கணும். கப்பம் கட்டி தாங்கணும்னா எப்ப வந்து என்ன சொல்லலாம்னா
ஒரு ரோகிணிலேயோ அஸ்தத்திலேயோ திருவோணத்திலேயோ பிறந்துட்டீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் வந்து உங்களிடம் வந்து கண்டிப்பாக தொடர்புக்கு வரும். ஏன்னா உங்களுடைய கர்மாவை வாங்குவதற்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கடவுள் அனுப்பி வைப்பார். அந்த நம்பிக்கை வேணும். உங்களுடைய கர்மாவை வந்து வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகும்னா அது சார்ந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும் போது விழித்து கொள்ளுங்கள். அவர்களுடைய மனம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் ஒரு சங்கடத்தில் வந்திருப்பாங்க. என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்சது. நம்ம வந்து அதுக்காக சொத்து எழுத வைக்க முடியாது, சுகத்தை எழுதி வைக்க முடியாது. ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு கஷ்டத்திற்கு வந்து நம்மால் இயன்ற உதவி. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, சுக்கிரன் என்று சொன்னால் வஸ்திரம். எல்லா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்கள் வந்து வஸ்திரத்தின் மேல், துணி மேல ஆசைப்படுவாங்க. என்கிட்ட வந்து என்ன சொல்றான்னா வந்து, ஒரு பூர நட்சத்திரத்துல போய் பிறந்த ஒரு லேடி, பூர நட்சத்திரத்துல போய் பிறந்த லேடி, அது என்ன போகும்போது ஒரு டீக்கு ஏதாவது செலவு காசு கொடுத்துட்டு போகும்போது, ஐயா அப்படின்னு என்ன அப்படின்னு, எனக்கு இந்த ஆம்பளை பிள்ளை சட்டை இந்த குப்பை எடுக்க போகும்போது நான் வந்து ப்ளவுஸு இது சேலை கட்டிட்டு வந்தேன், அன்னீசியாக இருக்கியா, எனக்கு வந்து கொஞ்சம் ஆம்பளை பிள்ளை சட்டை எடுத்து கொடுங்கன்னு. அப்போ ஆம்பளை பிள்ளை சட்டை எடுத்து கொடுங்கன்னு கேட்கும்போது என்ன செய்யலாம் பார்த்தேன். நம்ம வீட்டில் வந்து ஒரு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா வந்து தள்ளி விடணும் அப்படின்னு போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் போனால் 300 600 வந்து சட்டை எடுத்து உடனே கொடுத்துட்டேன். இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும். நான் எல்லாத்துக்குமே என்னுடைய நட்சத்திரத்துக்கு நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வச்சேன்னு சொன்னேன்னா, எல்லா மனிதனும் கர்மாவை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வாங்க பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள், சில பேர் வந்து கௌரவமாக இருப்பார்கள். நம்ம சும்மானாலும் என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்செல்லாம் போக மாட்டோம். கர்மாவை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து, இப்போ குப்பையே இருக்குது, குப்பைக்குன்னு ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கான்ல, ரோட வச்சிருக்கான், குப்பை நம்ம வீட்டில் தான் சேருது, குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்களே, அவங்களாம் நான் பாவம் பண்ணவங்களா? அந்த கர்மாவை வந்து அனுபவிக்க அவர்கள் பிறந்தவர்கள், நம்ம கொடுக்க பிறந்தவங்க. இதை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கிடணும். அப்ப மனசுல வச்சுட்டு என்ன சொல்றான்னா, எல்லா மனிதருமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திற்குண்டான நபரை தேடி பிடித்து உதவி செய்யுங்கள். அவர்கள் கௌரவமாகவே இருப்பாங்க. ஆனால் கொடுத்தா வாங்கிடுவாங்க, கொடுத்தா உறுதியா வாங்கிடுவாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இதுல அக்யூரேட்டா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த 8வது நட்சத்திரத்தோடைய நபர்கள் வந்து கண்டிப்பாக சம்பந்தம் வரும். எனக்கெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களோடு ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு உண்டு வரும்போது கொஞ்ச நேரம் வந்து என்ன சொல்லலாம்னா, அவங்களை கூப்பிட்டு என்ன செய்றீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டாச்சா, என்ன பண்றீங்க, ஏதாவது சின்ன உதவி வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு இறைவன் பெரிய உதவியை தூக்கி கொடுத்துடலாம். இது இன்றைய நடந்த நிகழ்வு. ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தோடைய போய் பிறந்தவங்க, அவங்கள வந்து ஒரு 15 நாள் 20 நாள் தொடர்பு கொள்ள முடியல. இன்னைக்கு தற்செயலாக வந்து என்ன சொன்னான்னா தொடர்பு கொள்ள முடிஞ்சது. தொடர்பு கொள்ள முடிஞ்ச பிறகு நல்லாவே வந்து என்ன சொன்னா, எப்படி இருக்கா, எங்கள் வீட்டில் என்ன இருக்கு, என் பிள்ளைகளாம் நல்லா இருக்கா, என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னா ஒரு அன்பான விசாரிப்பு. செலவுக்கெல்லாம் தொட்டிருக்கான், ஏதாவது நினச்சா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலையே. 2வது விஷயம், இல்லை சார் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு மனதை வந்து என்ன சொல்லணும்னா, நம்முடைய கர்மாவே அங்கே உள்ள சொருகணும். சொருகும் போது இன்னைக்கு என்ன சார், இன்னைக்கு பூச நட்சத்திரத்துக்கு போயிட்டு சரி இன்னைக்கு வந்து என்ன செய்யறது, இன்னைக்குன்னு ஒரு பலாபலனுக்கு உண்டான ஆட்கள் யாரும் வரல. சரி நல்லா சாமியை கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, சந்தோஷமா வீட்டுக்கு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து வாட்ஸ்அப்பில் ஐயா நீங்கள் சொன்னபடி வந்து பணம் ரெடி பண்ணி விட்டேன், நான் அனுப்பலாமான்னு கேட்கலாம். அவன் ஜனமே வாழைப்பழம் திங்கிறதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம்னாயா சொல்ல முடியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன
உடனே கூப்பிட்டு கால் பண்ணா, ஐயா நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன் ஐயா, போட்டுறேன் அப்படின்னா, சந்தோஷமா போடுறா சாமி அப்படிங்கிறதை இது நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திர நபரை கையில பிடிச்சுக்கிடுங்க. பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி வாகை சூடலாம், வெற்றி வாகை சூடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் மானசீகமாக ஒரு செயலை சக்சஸ் பண்ணணும், நாம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மதில் மேல் பூனை, 2 பக்கத்துல இப்படி விழுகுதா இப்படி விழுகுதான்னு தெரியாது, அதிலே அமிர்தமும் இருக்கிறது விஷமும் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், அமிர்தமும் விஷமும் இருக்கின்ற காரணத்தினால் நாம் என்ன செய்யணும், அது பாம்பா பழுதா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது நீங்களாக சத்தியமாக இருக்கக்கூடாது. சத்தியமாக நான் தான் என்னுடைய கல்யாணத்தை தீர்மானிப்பேன் என்று சொன்னால் நரக வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா உங்களை அமுக்கிறது என்ன சொன்னா, விதியோடைய கோட்பாடு ஒரு நபருக்கு என்ன சொன்னா கல்யாணத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது என்று தெரியும். கல்யாணத்துல பிரச்சனை என்பது அவருக்கு தெரியாது. அவருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு கல்யாணம் தான். கல்யாணத்தை அவர் விரும்பியதை அவர் முடித்திருந்தார் என்று சொன்னால் இன்னைக்கு ஜேன்னு வாழ்ந்திருப்பார். குடும்பம் என்ன செய்து விட்டது, பெரிய பதவி அந்தஸ்து வந்தவுடன் என்ன சொல்றான்னா, அவர் விரும்பியதை தூக்கி எறிந்து விட்டு இவர்கள் நினைத்ததை உள்ளே திணித்து விட்டார்கள். வாழ்க்கையில் என்ன நடக்கும், அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருச்சு. எல்லா அந்தஸ்து இருந்தும் என்ன சொல்றான்னா, இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறம் வாழ்க்கைக்குள் இல்லாமல், ஆமா தங்க கிளி தங்க கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி வாழ்க்கை இருந்தால் என்ன செய்வீர்கள்? சோறெல்லாம் நேரத்துக்கு கிடைக்கும், எல்லா வசதியும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அந்த பஞ்சபூத சக்திக்குண்டான புலன்களுக்குண்டான இன்பம் கிடைக்காமல், புலன்களுக்குண்டான இன்பம் தான் உண்மையான இன்பம். அந்த புலன்களுக்குண்டான இன்பம் பஞ்சபூதத்துல 5 புலன்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம போனதுனால அவங்களுக்கு என்ன வருது, நோய் வருது. நோய் வருதா, அது தீராம உடல்ல இருக்குது. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா நாம விரும்பியதை அடைய முடியாது. இருக்கும், அந்த சேர்ல தான் உட்கார்ந்துருக்கேன். இதே என்ன சொல்றான்னா ஒரு காஸ்ட்லி சேர்ன்னு இருக்குது, காஸ்ட்லியான சேர் இருக்குது இல்லையா, எல்லா மனிதருக்கும் ஆசை வரும் இல்லையா, அந்த காஸ்ட்லியான சேர் கிடைக்காது. அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கிரனை என்ன சொன்னான்னா எப்பயுமே நீங்களா தேர்ந்தெடுக்காதீங்க. அம்மா அப்பா சொல்லி, ஜோதிடர் நாள் குறிச்சு இதில் பொருத்தம் பார்த்து எல்லாரும் கேட்பீங்க, ஜோதிடர் பார்த்ததெல்லாம் என்ன சொன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஜோதிடர் பார்த்த கல்யாணங்கள்லாம் இன்னைக்கும் சிறப்பாக தான் இருக்கு. நம்ம எப்பயுமே ஒரு வியாக்கியானம் என்று சொல்லக்கூடிய இதற்கு நம்ம எது வேணாலும் பேசிக்கலாம். ராமாயணத்தை கீமாயணன் எழுதினவங்களும் நம்ம நாட்டில் இருக்காங்க. எல்லாமே என்ன சொன்ன மாத்தி தலை குப்புற போட்டு ராவணனே நவகிரகத்தை குப்புற போட்டு மீச்சால்தான். லேசா நிமிர்ந்து பார்த்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கலாம் தெரியும். அதனால எல்லாமே உண்மை இருக்கிறது. நாம் இஷ்டப்படி ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறதற்கு நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன் ஒரு 1க்கு 2 ஜோதிடர்கிட்ட போய் நீங்க கலந்து ஆலோசித்து நிதானமாக, நான் ஒரு கல்யாணத்திற்கு பரிகாரம் பண்ணேன், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு 1 மாசத்துலேயும். ஆனால் ஏன்ட்ட நாள் குறிக்க வரல. ஏன், அவங்க ஜோசியர் குறிச்சிட்டார். நான் என்ன சொல்றேன்னா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாமே. என்ன சார் குறிச்சிட்டாரு சார், அது பிறகு என்ன சார், ஓகே சார். கல்யாணங்கிற முக்கியத்துவத்துக்கு தான் அங்க அவர்கள் நினைத்தார்களே தவிர, கல்யாணங்கிற முக்கியத்துவத்தை தான் அவர்கள் நினைத்தார்களே தவிர, அது எந்த நாளில் குறிக்கப்பட வேண்டும் என்பது பரிகாரம் பண்ணியவனுக்கு தான் தெரியும். அதை எப்படி குறிக்கணும் அப்படின்னு தெரியும்.
அதை விட்டார்கள். ஒரு இறப்பையை சந்தித்தார்கள். இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்து போச்சு. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். வாழ வேண்டியவன் செத்து போய்விட்டான். அப்ப என்ன சொல்றான்னா அங்கே இருக்கின்ற மக்களுடைய ஒரு ஆர்வம் அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் இருக்கணும். அவசரப்படாமல் இருந்தால் பெருவெற்றிகள் கிடைக்கும். அதனால் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் துளசி வீட்டில் நட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர்கள் அல்லது நண்பிகள் கிடைத்தால் அவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் நல்லா இருப்பீங்க, வருத்தப்படாதீங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் பேசி செஞ்சு என்ன நல்லா இருக்கீங்களா, உங்கள்கிட்ட நான் ஜாதகம் பார்த்தேன் நல்லா இருக்கேன், இப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டு கர்மாவை இப்படி லேசா தள்ளி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு சீராகும். அதற்கடுத்து பரணி, பூரம், பூராட நட்சத்திர நபர்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். அது உங்களுடைய கர்மாவை இலகுவாக போக்கி வெற்றி வாகை சூட வழிவகுக்கும். என்று பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. பெருமாள் வழிபாடு பண்ண 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 சுபிட்சம். ஏன்னா பெருமாளுடைய மார்புல தான் மகாலட்சுமி தாய் இருக்கா. அதனால நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணலாம். வாரத்தில் ஒரு முறை புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறி, ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைக்குரியவர் என்ன சொன்னா, மணாளன் என்று சொல்லக்கூடிய ஆணும் மணவாட்டி என்று சொல்லக்கூடிய பெண்ணும் தான் கழுத்துக்கு கத்தியாக வருவார்கள். பரிச்சித்து பாருங்கள். பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியாச்சு, இலகுவான தீர்வு. எங்கேயும் போகணும்னா பெருமாள் கோயில் வழிபாடுங்கிற துளசி வைங்க, வச்சு தண்ணீர் ஊற்றி தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.